10th சாப்டர்ல எக்ஸாம்பிள் 10.7 பார்க்கலாம். இதுல நமக்கு டிஃபரன்ஷியேஷன் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எக்ஸை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ண சொல்லிருக்காங்க, டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். ஓகேவா? நமக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா y ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பிளஸ் 5x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 7 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம்னா dy பை dx பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம y பண்ணா நமக்கு என்ன வரும்னா dy பை dx பண்ணணும். டிஃபரன்ஷியேஷன்னா இது வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணா நமக்கு dy பை dx. நம்ம வந்து இதோட ரூல்ஸ் பார்த்திருப்போம். இந்த மாதிரி பிளஸ்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம தனித்தனியா ஸ்பிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கண்டிஷன் இருக்கு. இப்போ y பண்ணா நமக்கு என்ன வரும், dy பை dx வரும். இப்போ இதுக்கெல்லாமே நமக்கு ஒவ்வொன்றுக்குமே ஒன்னொரு ஃபார்முலாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் d பை dx x கியூப். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். இன்னும் நான் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணல. y நான் பண்ணிட்டேன், dy பை dx போட்டுட்டேன். ஓகேவா? அதே மாதிரி இங்க 5 கான்ஸ்டன்ட், நம்ம கான்ஸ்டன்ட் வந்து கூட இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை கூடவே வச்சுக்கலாம். மல்டிபிளிகேஷன்ல இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணலாம், தனியா வச்சுக்கலாம். நமக்கு அந்த வேரியபிள்ஸ் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். டி பை டிஎக்ஸ், இங்க வேரியபிள் வந்து நமக்கு ஒன்லி எக்ஸ் ஸ்கொயர் தான். ஓகேவா? அதே மாதிரி 3 வந்து கான்ஸ்டன்ட் இருக்கு. மல்டிபிளிகேஷன்ல கான்ஸ்டன்ட் வந்தா அது கூடவே அப்படியே வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப டி பை டி எக்ஸ், இங்க எக்ஸ் எக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டி பை டிஎக்ஸ், இங்க ஒன்லி நமக்கு என்ன இருக்கு, கான்ஸ்டன்ட் இருக்கு. ஓகேவா? இதுக்கு எல்லாமே ஃபார்முலாஸ் இருக்கான்னு பார்க்கணும். இது எல்லாமே என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா எக்ஸ் பவர் என் ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேவா? இப்ப நமக்கு ஆல்ரெடி நம்ம ஃபார்முலாஸ் படிச்சிருப்போம். இப்ப டி பை டிஎக்ஸ் எக்ஸ் பவர் என் இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சு. இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணா நமக்கு என்ன வரும்னா என் இன்ட்டு எக்ஸ் என் மைனஸ் ஆஃப் ஒன்னுன்றது வரும். இதான் நமக்கு ஃபார்முலா. அப்ப இந்த இதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், இதுக்கு அப்ளை பண்ணலாம், இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த இதுக்கு வந்துட்டு இன்னொரு ஃபார்முலாஸ் ஒண்ணு படிச்சிருப்போம். நமக்கு டி பை dx கேன்னு சொல்லி, கேன்றது சம் கான்ஸ்டன்ட். இதை பண்ணா நமக்கு என்ன வரும், ஜீரோன்றது வரும். ஓகேவா? கான்ஸ்டன்ட் நம்ம எப்பவுமே டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது நமக்கு ஜீரோன்றது வரும். இது ரெண்டுமே நமக்கு என்னது, ஃபார்முலாஸ். நம்ம இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சாதான் இதுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாஸ் எடுத்துட்டு போய் இது ஒன்னொன்றுமே அப்ளை பண்ணலாம். இப்போ எனக்கு dy பை dx ஈக்குவல் டு, இப்போ எக்ஸ் கியூப்னா நமக்கு என்னது, n இருக்க இடத்துல 3 இருக்கு. அப்ப 3x 3 மைனஸ் ஆஃப் 1 பிளஸ் 5 அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா இங்க நமக்கு என்ன இருக்கு, 2 இருக்கு. இங்க 2 ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வரணும். எக்ஸ் 2 மைனஸ் ஆஃப் 1, இங்க நான் இங்க மல்டிபிளிகேஷன் இருக்கனால இந்த பிராக்கெட் போட்டுட்டேன். இல்லைன்னா 52 நம்ம கன்சிடர் பண்ணிடுவோம். ஓகேவா? பிளஸ் 3 அப்படியே இருக்கு. அதே மாதிரி எக்ஸ் பவர் எதுவுமே மேல இல்லைன்னா நமக்கு என்ன இருக்கு, மேல பவர்ல 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 இன்ட்டு எக்ஸ் 1 மைனஸ் ஆஃப் 1. ஓகேவா? பிளஸ் நம்ம கான்ஸ்டன்ட் பண்ணா நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டாவே 0 போடலாம். ஏன்னா ஃபார்முலா என்ன, கான்ஸ்டன்ட் பண்ணா நமக்கு 0 வரும்ன்றது ஃபார்முலா. ஓகேவா? டைரக்டா போட்டாச்சு. இப்போ இதோட நம்மளோட டிஃபரன்ஷியேஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்மளால மேக்ஸிமம் என்ன சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும். ஓகேவா? அப்ப 3x 3 மைனஸ் 1 வந்து நமக்கு என்ன வரும், 2 வரும். இந்த கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, 5 2s are 10. அப்ப x 2 minus 1 1 தான். 1 வந்து பவர்ல நம்ம மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 3 into 1 3 தான் வரும். இங்க x பவர் 0 வரும். இப்போ x பவர் 0ன்றது நமக்கு என்ன வரும், எனிதிங் பவர் 0. எனிதிங் பவர் 0 வந்து நமக்கு என்னது, 1 தான் வேல்யூ. என்ன வேல்யூஸா இருந்தாலும் சரி அதோட பவர்ஸ் வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா நம்ம 1 டைரக்டா போட்டலாம். அப்ப இதோட வேல்யூஸ் 1, இதுக்கு 1 தான் வரும். அப்ப வந்து இங்க 1 இருக்கு, மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும், ஒன்லி 3 மட்டும் தான் வரும், 0. அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்ப dy பை dx. இதுக்கு மேல நம்ம இதை மேக்ஸிமம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. மேக்ஸிமம் இவ்வளவுதான் பண்ண முடியும், இதுக்கு மேல பண்ண முடியாது. நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். இதுவும் அது மாதிரி பிளஸ்ல தனித்தனியா இருக்கு. அப்ப தனித்தனி டிஃபரன்ஷியேஷன் அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஒண்ணு இதுக்கு ஒண்ணு இதுக்கு ஒண்ணு. ஓகேவா? இப்போ இதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் நமக்கு வேணும்ன்றதை பார்க்கணும். இப்போ e ஆஃப் எக்ஸ்க்கு நமக்கு ஃபார்முலாஸ் இருக்கு, sin எக்ஸ்க்கு ஃபார்முலாஸ் இருக்கு, ஒன்லி கான்ஸ்டன்ட்டுக்கு ஃபார்முலாஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ இதை dy பை dx பண்றோம். dy பை dx, dy பை dxனா நம்ம அதை டிஃபரன்ஷியேஷன் பண்றோம். எதை பேஸ் பண்ணி, அங்க எக்ஸை பேஸ் பண்ணி, அங்க என்ன லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதான் நம்ம இங்க டிவைட்ல இருக்கணும். ஓகேவா? ஈக்குவல் டு இங்க d பை dx e ஆஃப் எக்ஸ். e ஆஃப் எக்ஸ் இதை நம்ம இன்னும் டிஃபரன்ஷியேஷன் அப்ளை பண்ணல. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த dy பை dx எடுக்கணும். ஓகேவா? பிளஸ் d பை dx இன்ட்டு sin x பிளஸ் 2 d பை dx இன்ட்டு. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலாஸ் இருக்கு, இப்போ d பை dx நம்ம ஆல்ரெடி ஃபார்முலாஸ்ல படிச்சிருப்போம். d பை dx e பவர் x பண்ணா நமக்கு என்ன வரும், ஒன்லி e பவர் x தான் வரும். இது ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் வந்து d பை dx
sin xக்கு படிச்சிருப்போம். sin x அப்படின்னா நமக்கு என்ன வரும்? cos x வரும். ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்முலாஸுமே அந்த ஃபார்முலா லிஸ்ட்ல இருந்து எடுக்கணும். இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் வந்து நமக்கு பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்முலாஸும் ஆல்ரெடி நம்ம ஃபார்முலாஸ்ல பார்த்தது. இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் இப்ப இந்த இதுல வர்ற எல்லா ஃபார்முலாஸ் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு என்ன தெரியும்? ஃபார்முலாஸ் தெரியும். அப்ப டைரக்டா அப்ளை பண்ணலாம். இதுக்கு என்ன வரும்? e x வரும். இதுக்கு என்ன வரும்? cos x வரும். ஓகேவா? இப்ப நம்ம dy by dx equal to e of x பண்ணா நமக்கு என்ன வந்துரும்? e of x. sin x பண்ணா நமக்கு என்ன வரும்? cos x plus constant பண்ணா நமக்கு என்ன வந்துரும்? 0 வந்துரும். ஓகேவா? இதை அதுக்கப்புறம் எழுதிக்கணும். இதோட நம்மளோட டிஃபரன்சியேஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒன்லி சிம்பிளிஃபிகேஷன் தான். 0 ஆட் பண்ணா 0 தான் வேல்யூஸ் எல்லாம் அதனால எடுத்துக்க வேணும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். தேர்ட் சம் பார்க்கலாம். இதுல நமக்கு 4 cosecant x கொடுத்திருக்காங்க, log x கொடுத்திருக்காங்க, e of x கொடுத்திருக்காங்க. cosecant x க்கு ஆல்ரெடி நம்ம e of x க்கு ஃபார்முலாஸ் தெரியும். log x க்கு என்ன ஃபார்முலாஸ்? இப்போ ஃபர்ஸ்ட் cosecant x க்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். இப்போ d by dx இது வந்து அந்த ஃபார்முலா லிஸ்ட்ல இருந்து நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? இது டைரக்டாவும் போடலாம். இது நான் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக போடுறேன். இல்ல எனக்கு ஃபார்முலாஸ் தெரியும், நான் டைரக்டாவே அப்ளை பண்ணிக்கிறனாலும் ஓகே. இங்க இப்போ cosecant x பண்ணா நமக்கு என்ன வரும்? மைனஸ் ஆஃப் cosecant x into cot x. இது ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் log x க்கு ஃபார்முலா வேணும். d by dx into log x. log x டிஃபரன்ஷியேஷன் பண்ணா நமக்கு என்ன வரும்? 1 by x ன்றது வரும். இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் தெரியும். e of x க்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்ல பார்த்தோம். e of x பண்ணா நமக்கு என்ன வரும்? e of x வரும். இது வந்து ஃபார்முலா. ஓகேவா? இப்போ நம்ம சம்ல அப்ளை பண்ணலாம். இப்போ நான் இதை dy by dx y வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்றேன். x பேஸ் பண்ணி 4 வந்து எனக்கு கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வச்சுக்கலாம். d by dx cosecant x minus of d by dx into log x minus of 2 வந்து கான்ஸ்டன்ட், d by dx கான்ஸ்டன்ட் அப்படியே மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா அது கூடவே வச்சுக்கணும் into e of x. ஓகேவா? இப்போ 4 இதுக்கு ஃபார்முலாஸ் என்ன? மைனஸ் ஆஃப் cosecant x into cot x minus log x அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 1 by x minus 2 into e of x அப்படின்னா நமக்கு என்ன வரும்? e of x வரும். இதோட நம்மளோட டிஃபரன்ஷியேஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒன்லி சிம்பிளிஃபிகேஷன் தான். மைனஸ் 4 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 4 cosecant x cot x minus 1 by x minus of 2 e of x. ஓகேவா? இது dy by dx. இதுக்கு மேல இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இது எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ இதோட நம்மளோட டிஃபரன்ஷியேஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம ஃபார்முலாஸ் அப்ளை பண்றது இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒன்லி என்னது? சிம்பிளிஃபை மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். இப்ப நமக்கு இது எப்படி கொடுத்துருவாங்கன்னா y equal to x minus 1 by x whole square கொடுத்திருக்காங்க. இது ஒன்லி நமக்கு என்ன இல்ல, x power n ஃபார்மேட்லயே இல்ல. ஓகேவா? இது கொஞ்சம் a minus b whole square ஃபார்முலா மெத்தட்ல இருக்கு. ஓகேவா? நமக்கு டைரக்டா ஃபார்முலாஸ் அப்ளை பண்ண முடியாத இருக்கு. அப்ப நம்ம இதை என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணணும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். நான் இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணல, ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்றோம். ஓகேவா? இதை a minus b whole square ஃபார்முலாக்கு நான் டிஃபரன்ஷியேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் அப்பனா இங்க x ஸ்கொயர் வரும் மைனஸ் 1 டிவைடட் பை x ஸ்கொயர் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 இன்ட்டு a ஓட வேல்யூஸ் வந்து இங்க x, b ஓட வேல்யூஸ் வந்து 1 by x. இந்த x நம்ம கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க x ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைடட் பை x ஸ்கொயர் மைனஸ் 2. இதுல நமக்கு இப்போ y நமக்கு தனித்தனியா இருக்கு. பட் ஆனா நமக்கு இதுக்கு ஃபார்முலாஸ் இருக்கு. கான்ஸ்டன்ட் பண்ணா நமக்கு 0 வந்துடும். இங்க 1 by x ஸ்கொயர்னு இருக்கு. ஓகேவா? 1 by x ஸ்கொயருக்கு நமக்கு இந்த ஃபார்மேட்ல என்ன கிடையாதுன்னா அங்க ஃபார்முலாஸ் கிடையாது டிஃபரன்ஷியல்ல. ஓகேவா? நமக்கு x பவர் n ஃபார்மேட்டுக்கு தான் வந்து நமக்கு ஃபார்முலாஸ் இருக்கு. இப்போ நம்ம அந்த ஃபார்மேட்டுக்கு இதை என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்ப அந்த ஃபார்மேட் நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்க x ஸ்கொயர் பிளஸ் இதை நான் வந்து நியூமரேட்டர் எடுத்துட்டு போனோம்னா x பவர் மைனஸ் 2 மாறிடும். இந்த இது மேல எடுத்துட்டு போகும்போது எனக்கு பவர்ஸ்ல இருக்கிறது மைனஸ்ல மாறிடும். இது வந்து நம்மளோட ரூல்ஸ். ஓகேவா? இது y. இப்போ வந்து y ஈக்குவல் டு இப்பதான் நான் இங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் இதை டிஃபரன்ஷியேஷன் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நமக்கு இதுக்கு என்ன ஃபார்முலாஸ் தேவை டிஃபரன்ஷியல் அப்படின்னா d by dx x பவர் n
ஓகேவா. எக்ஸ் பவர் என் பண்ணா நமக்கு என்ன வரும், என் இன்ட்டு எக்ஸ் n மைனஸ் ஒன்ன்றது வரும். நெக்ஸ்ட் டி பை வேற என்ன இருக்கு நமக்கு, டி பை டிஎக்ஸ் கான்ஸ்டன்ட் பண்ணா நமக்கு 0. இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் தான் நமக்கு இதுல அப்ளை பண்ண போறோம். நம்ம இதுல அப்ளை பண்ண போற ஃபார்முலாஸ் இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் தான். இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சா டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட தெரியணுன்றதுக்காக இதை போடுறேன். ஓகேவா. இப்போ நம்ம இதை டிஃபரன்ஷியேஷன் பண்றோம். இப்போ dy பை dx ஈக்குவல் டு d பை dx x ஸ்கொயர் பிளஸ் d பை dx x பவர் மைனஸ் 2 மைனஸ் ஆஃப் d பை dx 2. ஓகேவா. இப்போ இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணா நமக்கு என்ன வரும், என்னன்றது இங்க 2x 2 மைனஸ் ஆஃப் 1 பிளஸ் இங்க மைனஸ் 2 ஃப்ரண்ட்ல வரணும். ஓகேவா. என்னன்றது மைனஸ் 2. இப்போ மைனஸ் 2x மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் கான்ஸ்டன்ட் பண்ணா நமக்கு என்ன வந்துடும், 0 வந்துடும். ஓகேவா. இதோட நம்மளோட டிஃபரன்ஷியேஷன் முடிஞ்சிச்சு. ஒன்லி இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை தான். ஓகேவா. இப்போ எக்ஸ் 2 மைனஸ் 1 தான். பவர்ஸ் 1 வந்து மென்ஷன் பண்ண வேணாம். மைனஸ் இன்ட்டு பிளஸ் வந்து நமக்கு இங்க மைனஸ் ஆயிடும். 2x பவர் மைனஸ் 2 மைனஸ் 1 வந்து மைனஸ் 3. இது 0. இங்க 2x மைனஸ் ஆஃப் 2. இது அகைன் நான் வந்து டினாமினேட்டர்லயே எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா இங்க மைனஸ்ல இருக்க பவர் டினாமினேட்டர் வரும்போது பிளஸ் ஆ மாறிடும். இப்போ இதுதான் நம்மளோட dy பை dx. இதுக்கு மேல இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபோர்த் சம் பார்க்கலாம். இங்க நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மல்டிப்ளிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா. 3 வேரியபிள் 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. 3 ஃபங்க்ஷன்ஸுமே நமக்கு இதே பிளஸ்ல கொடுத்திருந்தா தனித்தனியா நம்ம அப்படியே ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸ்பிளிட் பண்ணி அதுக்கு ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணா வந்துடும். பட் ஆனா மல்டிப்ளிகேஷனுக்கு நமக்கு ஒன்று ஃபார்முலாஸ் படிச்சிருப்போம், யூவி மெத்தட்னு சொல்லிட்டு. ஓகேவா. எப்படி ஃபார்முலாஸ் படிச்சிருப்போம்னா டி பை டிஎக்ஸ் யூவி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் யூ வச்சுட்டு என்ன பண்ணுவோம், வியை டிஃபரன்சியேஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பிளஸ் வியை வச்சுட்டு யூ டிஃபரன்சியேஷன் பண்ணுவோம். ஆனா நமக்கு இங்க எத்தனை இருக்குன்னா 3 வேரியபிள்ஸ் இருக்கு. ஓகேவா. 1 2 3 வேரியபிள்ஸ் இருக்கு. அப்போ 2 இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே வந்து நமக்கு 3 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா டி பை டிஎக்ஸ் யூ வி டபிள்யூன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. 3 வேரியபிள்ஸ் இருக்கு. 3 வேரியபிள்ஸ் மல்டிபிள் இருக்கனால நான் இந்த ஃபார்முலாஸ் வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து நான் டிஃபரன்சியேஷன் பண்ணா ஃபர்ஸ்ட் நான் வந்து யூவும் வியும் ஆஸ் இட் இஸ் வச்சுக்கிறேன். அப்போ டபிள்யூவை டேஷ் பண்ணணும். டேஷ்னா அதை டிஃபரன்சியேஷன் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் வந்து வியும் டபிள்யூவும் நான் வந்துட்டு ஆஸ் இட் இஸ் வச்சுட்டு பேலன்ஸ் ரிமைனிங் இருக்கிறது என்னது, எனக்கு யூவை டேஷ் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டபிள்யூவும் யூவையும் நான் அப்படியே வச்சுட்டேன். இதையும் வச்சுட்டேன். அடுத்தது வந்து என்னது வி டேஷ். இந்த ஃபார்முலாஸ்ல அப்ளை பண்ணா நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா. நமக்கு 2 வேரியபிள்ஸ்க்கு தான் மல்டிபிளிகேஷன்ல இருக்கிற ஃபார்முலாஸ் பார்த்திருப்போம். இது வந்து 3 வேரியபிள்ஸா கொடுத்திருந்தா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு இன்னொன்னு டிஃபரன்சியேஷன் பண்ணணும். அடுத்து வர்ற ரெண்டுத்தையும் அப்படியே வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறத டிஃபரன்சியேஷன் பண்ணணும். அடுத்த ரெண்டுத்தையும் ரிமைனிங் அப்படியே வச்சுட்டு ரிமைனிங் என்ன இருக்கோ அதை டிஃபரன்சியேஷன் பண்ணணும். இப்படி இந்த ஃபார்முலாஸ் வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போ நமக்கு இதுல வந்து யூ வந்து நமக்கு என்னது எக்ஸ், வி வந்து e ஆஃப் எக்ஸ், டபிள்யூன்றது என்னது நமக்கு லாக் எக்ஸ். ஓகேவா. இப்போ இதோட டேஷ் எல்லா வேல்யூஸும் வேணும். ஓகேவா. டேஷ்ன்றது அதை டிஃபரன்சியேஷன் பண்றோம். இப்போ யூ டேஷ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ பண்ணா நமக்கு என்ன வரும், ஒன்லி 1 தான் வரும். கரெக்டா. இப்போ எனக்கு இது டி பை டிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு போடுவோம் டிஃபரன்சியேஷன் பண்றதுக்கு. பண்ணா நமக்கு இது எக்ஸ் பவர் என் ஃபார்முலா. என் ஃபார்முலானா 1 வந்து ஃப்ரண்ட்ல வரணும். 1 பவர் எதுவுமே இல்லைன்னா 1. அப்ப எக்ஸ் 1 மைனஸ் ஆஃப் 1ன்னு வரும். 1 மைனஸ் ஆஃப் 1னா 0. அப்ப எனிதிங் பவர் வந்து 0 வந்து 1 தான். 1 இன்ட்டு 1 வந்து நமக்கு என்ன வரும், 1 வரும். இப்போ யூ டேஷோட வேல்யூஸ் வந்து நமக்கு என்னது 1ன்றது. நெக்ஸ்ட் வந்து வி டேஷ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் பண்ணா நமக்கு என்ன வரும், ஒன்லி இ ஆஃப் எக்ஸ் தான். இது நம்ம ஆல்ரெடி ஃபார்முலாஸ் பார்த்திருக்கோம் நிறைய டைம்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டபிள்யூ டேஷ் பண்ணா என்ன வரும், நமக்கு டபிள்யூ டேஷ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பண்ணா 1 பை எக்ஸ் வரும். ஓகேவா. இப்போ நமக்கு இதுக்கு தேவையான எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். யூ டேஷ் வி டேஷ் டபிள்யூ டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இங்க போய் நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இதை டிஃபரன்சியேஷன் பண்ணா அப்ப இது எனக்கு என்ன வரும்னா யூவி என்ன வேல்யூஸ் எக்ஸ் இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ் அதை அப்படியே வச்சுட்டேன். டபிள்யூ டேஷ் வந்து நமக்கு என்னது 1 பை எக்ஸ். ஓகேவா. 1 பை எக்ஸ் பிளஸ் வி வந்து நமக்கு இ ஆஃப் எக்ஸ்
wன்றது என்ன வேல்யூஸ் நமக்கு log x, u dash வந்து நமக்கு என்னது 1 பிளஸ் நெக்ஸ்ட் wன்ற வேல்யூஸ் வந்து log x, u வந்து x, v dash வந்து நமக்கு e of x. ஓகேவா, இதுல இருக்கிறது அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இது கேன்சல் ஆகும், ஒன்லி e of x இருக்கும். ஒன்னால மல்டிப்ளை பண்ணா சேம் தான் வரும். e of x log x பிளஸ் x e of x log x. இந்த x மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது, இது log of x, இது தனியா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஓகேவா, இதுல நமக்கு என்ன காமனா இருக்குன்னா e of x காமனா இருக்கு. e of x நான் காமனா எடுத்துட்டேன்னா 1 பிளஸ் log x பிளஸ் x log x. இதுக்கு மேல இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. மேக்ஸிமம் நம்மளால எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும். இல்ல அப்படின்னா அதோட ஆன்சர் ஸ்டாப் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த் சம் பார்க்கலாம். இல்ல y ஈக்குவல் டு cos x by x கியூப்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபார்மேட்னா நமக்கு ரேஷனல் ஃபார்மேட்ல இருக்கு. நமக்கு இதுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலாஸ் படிச்சிருப்போம். d by ஃபார்முலாஸ் படிக்கல, மெத்தட் அந்த ரூல்ஸ் படிச்சிருப்போம். u by v இந்த பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம், v ஸ்கொயர் நெக்ஸ்ட் v as it is வச்சுட்டு u வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். ஓகேவா, இங்க u டேஷ், u டேஷ்னால ஒண்ணுதான், du by dx போட்டாலும் ஒண்ணுதான். நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், u அப்படியே வச்சுக்கணும், v டேஷ். இது வந்து ஃபார்முலாஸ். ஓகேவா, இப்ப இந்த ஃபார்மேட்ல நம்ம இதை அப்ளை பண்ணா இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இதுல u vன்றது இந்த டிவைட்ல இருக்கிற வேல்யூஸ், uன்றது cos. அப்ப u ஈக்குவல் டு cos x ன்னு எழுதியாச்சு, v ஈக்குவல் டு x கியூப். இதுல நமக்கு என்ன தேவைன்னா u டேஷ் வேணும், v டேஷ் வேணும். இப்ப u டேஷ் வேணும்னா, இப்ப u டேஷ்னா நமக்கு ஒண்ணும் கிடையாது, du by dx ன்னு மீனிங். ஓகேவா, du by dx தான் நான் வந்து u டேஷ்னு எழுதினாலும் அது ஒன் டைம் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் அர்த்தம், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஓகேவா, இப்ப cos x பண்ணா நமக்கு என்ன வரும், மைனஸ் ஆஃப் சைன் எக்ஸ். இது வந்து நம்ம அந்த ஃபார்முலாஸ்ல வந்து எடுத்து எழுதணும். cos x பண்ணா நமக்கு என்ன வரும், sin x. இப்போ அதே மாதிரி v டேஷ் பண்ணா என்ன வரும், இது ஆல்ரெடி நம்ம x பவர் n ஃபார்மேட் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியாச்சு. ஓகேவா, அப்போ x பவர் n ஃபார்மேட்ல இருந்துச்சு நம்ம என்னது, n வந்து ஃப்ரண்ட்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் 3x 3 மைனஸ் ஆஃப் 1, இதை சிம்பிளிஃபை பண்ணா 3x ஸ்கொயர். இதுதான் வந்து நமக்கு v டேஷ், இது வந்து u டேஷ். இப்போ நம்ம v டேஷும் u டேஷும் என்ன பண்ணியாச்சு, ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஃபார்முலால எடுத்துட்டு போய் அப்ளை பண்ணணும். இங்க dy by dx ஈக்குவல் டு நமக்கு ஃபர்ஸ்ட் v ஸ்கொயர், vன்றது நமக்கு என்னது x கியூப் ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்னது, v வந்து அப்படியே வச்சுக்கணும், v வந்து x கியூப். ஓகேவா, u டேஷ் வந்து நமக்கு என்னது மைனஸ் sin x. ஓகேவா, நெக்ஸ்ட் இங்க மைனஸ் ஆஃப் u ஓட வேல்யூஸ் வந்து cos x. ஓகேவா, v டேஷ் வந்து 3x ஸ்கொயர். இதுக்கப்புறம் இதை மேக்ஸிமம் என்ன சிம்பிளிஃபை பண்ண முடியும்ன்றத பார்க்கணும். இதோட மல்டிப்ளை பண்ணணும்னா மைனஸ் ஆஃப் x கியூப் sin x மைனஸ் 3 cos மைனஸ் 3x ஸ்கொயர் cos x. இதை ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்துட்டேன், மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, நம்ம பவர்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஓகேவா, இதே நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும் அப்படின்னா, சாரி இங்க ஸ்கொயர் கியூப் போட்டிருக்கேன். ஓகேவா, 3 2s are 6, அப்ப x பவர் 6. இதுல இருந்து காமனா நம்ம என்ன எடுக்க முடியும், இதோட டிஃபரன்ஷியேஷன் முடிஞ்சிச்சு. இது அப்ளை பண்ணதோட நம்ம டிஃபரன்ஷியேஷன் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை மேக்ஸிமம் சிம்பிளிஃபை பண்றோம். ஓகேவா, இப்போ இதுல இருந்து காமனா நம்ம என்ன எடுக்க முடியும்னா மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரை வெளியில எடுக்கலாம். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் தான் இங்க லீஸ்ட் பவரா இருக்கு. அதனால மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா இங்க 2 டைம்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு 1 டைம் இருக்கும். 1 டைம் ஆஃப் எக்ஸ் sin x மைனஸ் ஆஃப் 3 cos x டிவைடட் பை x பவர் 6. இங்க வந்து 2 டைம்ஸ் இருக்கு, இங்க வந்து 6 டைம்ஸ் இருக்கு. இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது மைனஸ் காமனா வெளியிலேயே இருக்கட்டும். எக்ஸ் சாரி நம்ம மைனஸ் எடுத்துட்டா இங்க என்ன ஆயிடும்னா பிளஸ் ஆயிடும். இந்த இடத்துல இந்த இடத்துல மைனஸ் எடுக்கிறோம்ல, அப்ப இந்த இடத்துல வந்து பிளஸ் ஆயிடும். எக்ஸ் sin x பிளஸ் 3 cos x divided by x. இங்க 2 டைம்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் 4 டைம்ஸ். இப்போ dy by dx. இதுக்கு மேல இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அதனால இதோட ஃபைனல் ஆன்சர் ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
சரி 8th sum பார்க்கலாம். இதுல find f dash of 3 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் f dash of 5 கேட்டிருக்காங்க. if f of x அவங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு f of x எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா x minus of 4 மாடுலஸ்ல கொடுத்திருக்காங்க. இந்த மாடுலஸ் இல்லாம கொடுத்தா நம்ம என்ன பண்ணலாம்? இது ஒன் டைம் டிஃபரன்சியேஷன் பண்ணிட்டு இப்போ f டேஷ்னா நமக்கு என்ன மீனிங் அப்படின்னா இப்போ f dash இப்போ f of xனா கொடுத்திருக்க y வேல்யூ. ஓகேவா? இப்போ மேல இங்க டேஷ் போட்டா அதை டிஃபரன்சியேஷன் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? இங்க மேல டேஷ் போட்டா அதை டிஃபரன்சியேஷன் பண்ணணும்னு அர்த்தம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இதை டிஃபரன்சியேஷன் பண்ணிட்டு அதுல 3 அப்ளை பண்ணா என்ன வேல்யூஸ் வரும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டிஃபரன்சியேஷன் பண்ணணும். இங்க கொடுத்திருக்கிறத டிஃபரன்சியேஷன் பண்ணணும். ஆனா நமக்கு இங்க மாடுலஸ்ன்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இப்ப நமக்கு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ்ன்னு அர்த்தம். ஓகே, ஒரு வேல்யூஸ் பிளஸ் ஒரு வேல்யூஸ் மைனஸ் மீனிங். அப்போ நம்ம இதை ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா எழுதணும். ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம இதுல 2 வரும், -1 +1 வரும். ஆனா நம்ம இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் எழுதிக்கிறேன். இப்போ எக்ஸ் மைனஸ் ஆஃப் 4 ஒரு வேல்யூ, நெக்ஸ்ட் பிளஸ் போட்டு எக்ஸ் மைனஸ் ஆஃப் 4 ஒரு வேல்யூ. இதுக்கு வந்து கண்டிஷன் எழுதணும். இப்போ எனக்கு எக்ஸ் வந்து மேக்ஸிமம் என்னது 4 வரைக்கும் தான், எக்ஸ் ஈக்குவல் டு 4 தான் வரும். அப்ப எக்ஸ் லெஸ் தென் 4, ஏன்னா மைனஸ்ல இருக்குன்னா இங்க லெஸ் தென் போடணும். இங்க வந்து எக்ஸ் கிரேட் 4 இருக்கலாம், இல்ல அதை விட ஹையஸ்ட் வேல்யூஸ் இருக்கும் இந்த இதுக்கு. ஓகேவா? 4 வரும், 4ஓட ஹையஸ்ட் வந்தா நமக்கு என்ன வரும்னா பாசிட்டிவா வரும். இது அதை விட லெஸ் தானா வந்தா நெகட்டிவ்ல வரும் வேல்யூஸ். ஓகேவா? இதுதான் இதுக்கான மீனிங். இப்ப நான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துட்டேன். இதுதான் வந்து என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ். இப்ப நான் என்ன பண்ணும், இதுக்கப்புறம் இதை வந்து மைனஸ் உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ் லெஸ் தென் 4 பிளஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா சேம் தான் வரும். எக்ஸ் மைனஸ் 4 இங்க எக்ஸ் greater than or equal to 4. இப்போ நான் வந்து f of x எனக்கு எடுத்துட்டேன். ஓகேவா? இதான் என்னோட f of x. இதை நான் வந்து என்ன பண்ணணும்னா டிஃபரன்சியேஷன் பண்ணணும், f dash பண்ணணும். இப்போ f dash of x நான் பண்ணேன் அப்படின்னா இதை டிஃபரன்சியேஷன் பண்ணா இதை தனித்தனியா பண்ணாலும் பண்ணலாம். இது அப்படியே நம்ம இது வந்து x பவர் n ரூலா மைனஸ் அப்படியே இருக்கட்டும், x பவர் 1 இருக்கிறதா இருக்கும். அப்போ 1 இன்ட்டு எக்ஸ் 1 மைனஸ் 1, அப்போ எனிதிங் பவர் 0 வந்து 1. அப்போ இதோட ஆன்சர் 1, மைனஸ் இருக்கனால நமக்கு இங்க -1. அப்போ இதை டிஃபரன்சியேஷன் பண்ணா இந்த இடத்துல என்ன வரும் -1. இதை பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிடும், கான்ஸ்டன்ட் பண்ணா 0, அதனால அது போட வேணாம். இங்க எக்ஸ் லெஸ் தென் 4. ஓகேவா? அதே மாதிரி இங்க எக்ஸ் பண்ணா நமக்கு என்ன வந்துடும் 1 தான் வந்துடும். இதை பண்ணா நமக்கு 0 ஆயிடும், அதனால இதை போட வேணாம். எக்ஸ் கிரேட்டர் than or equal to 4. இப்ப எனக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எஃப் டேஷ் ஆஃப் 3. இப்ப 3ன்றது எனக்கு எந்த ரேஞ்ச்ல வரும் அப்படின்றத நான் பார்க்கணும். 3ன்றது எனக்கு எதுக்குள்ள வரும், இங்க வந்து எக்ஸ் 4 விட எனக்கு என்ன வேல்யூஸ் கிரேட்டர் வேல்யூஸ். ஓகேவா? இது வந்து 4x வந்து 4 விட கம்மியான இருக்க வேல்யூஸ். அப்போ 4 விட எனக்கு கம்மி வந்து 3 தான். அப்ப நான் வந்து இதுதான் எடுக்கணும் என்னோட ஃபங்க்ஷன்ஸ். இங்க வந்து இதோட ஃபங்க்ஷன்ஸ் எடுத்தனா ஆல்ரெடி அவங்க இதுவா எக்ஸ் எந்த வேரியபிள்ஸும் இல்லை, நம்ம இதை அப்ளை பண்ணவே வேணாம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து எழுதுனா இப்போ 3 அப்ளை பண்ணா நமக்கு சேம் வேல்யூஸ் தான் வரப்போகுது, அதனால இதை அப்படியே விட்டுறலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எஃப் டேஷ் ஆஃப் 5. இதான் நமக்கு எஃப் டேஷ் 5 நமக்கு எந்த ரேஞ்ச்ல வரும்ன்றத பார்க்கணும். இது வந்து நமக்கு 4 விட கிரேட்டர் வேல்யூஸ் எல்லாமே இதுல வரும். ஓகேவா? 4 விட கிரேட்டர் வேல்யூஸ் தான் 5. அப்ப நம்ம இதை வந்து இதோட இதுவா எடுக்கணும். அப்ப இதோட பிளஸ் அவங்க இதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும்.